கைலாஷ் யாத்திரை போகிறோம், மவுண்ட் கைலாஷ். மானசரோவருக்கு போகிறோம், மானசரோவரில் குளிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். -15 டிகிரி உள்ள காலை வச்சா 15-20 தேள் கொட்டு நாப்பில் இருக்கும். ஏதோ குளிக்கிறோம், எல்லாம் சரி. மலை ஏறுறோம், மானசரோவர் தாண்டி மலை ஏறுனா மேலே டோல்மோ பாஸ்ன்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோல்மோ பாஸ் கிட்டத்தட்ட 18,000 அடி உயரம். டோல்மோ பாஸில் போய் நிற்கிறோம். நான் யாருங்கிறது மறந்து போச்சு, தெரியல, தன்னனப்பில்லை. என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. கந்தர் அலங்காரம். உடம்பு மறைஞ்சு போச்சு, மனசு மறைஞ்சு போச்சு. நான் யாருன்னு தெரியல, எங்கே இருந்து வந்தேன்னு தெரியல, ஒன்றும் புரியல. ஆனால் சந்தோஷமாக இருக்கு. மனசு இறந்தாத்தான் சந்தோஷம். இந்த மனசு இருக்கிற வரைக்கும் கண்டதை நினச்சிக்கிட்டே இருக்கும். ராத்திரி தூங்க போகிற பொழுது என்னத்தையாவது நினச்சோம்னா தூக்கம் வருமா? செருப்பை கலட்டி வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரி நினப்பை கலட்டி வெளியில் போட்டால் தான் தூக்கம் ஒழுங்காக வரும், இல்லைன்னா வராது. சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. தாயுமான சுவாமி பாடுறார். இந்த மனம் ஒழுங்காக கட்டுப்படுத்திட்டோம்னா சொன்னபடி கேட்கும். அதுதான் கஷ்டம். மகா சன்னிதான சாமி இருக்கிறாங்க திருவாவடுதுறையில். ஒரு மகா சன்னிதானம். சாமி சொன்ன மாதிரி ஊவே சாமிநாத ஐயரையும் மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையையும் வளர்த்த புண்ணியம் அந்த திருவாவடுதுறை ஆதீனம் சுப்பிரமணிய தேசிகரை சேர்ந்தது. சுப்பிரமணிய தேசிகர் ஒரு புலவர் அவரை வந்து பார்த்தார். பார்த்துட்டு திரும்பி போயிட்டார். நான் நல்லா வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு கடுதாசி எழுதணுமா இல்லையா? அந்த காலத்தில் கடுதாசின்னு ஒன்று இருந்துச்சு, நினைப்பு இருக்கா? என்னங்க ஐயா, இப்போ கடுதாசி எல்லாம் போயிடுச்சு. கையில் ஒன்றே ஒன்று, பொண்டாட்டி காணாமல் போனால் கூட கவலைப்பட மாட்டேங்கிறேன். செல்லு காணாமல் போனால் போச்சு, எல்லாம் அதில் இருக்கு. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு ஆயிப்போச்சா இல்லையா? அந்த காலத்தில் கடுதாசின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த புலவர் அந்த ஆதீனத்துக்கு ஒரு கடுதாசி எழுதுறார். பாருங்க, அரிசீர் விருத்தம், தப்பில்லாத பாட்டு, மரபு கவிதை. இந்த நேர எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டுன்னு இன்னைக்கு ரொம்ப பேர் எந்திரிச்சிட்டாங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. ஒழுங்கா பாடணும், இலக்கணத்தோட பாடணும், கட்டுக்கோப்போடு பாட வேண்டும். அப்பத்தான் காலங்கடந்து பாட்டு நிற்கும், இல்லைன்னா நிற்காது. அப்படி பாடுறாரு பாருங்க. நான் சொல்கிறேன், பாட்டு புரியலைன்னா என்ன அடிங்க, சரிதா? பாட்டு சொல்கிறேன் கேளுங்க. சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே. சூரன் வந்து வழிபாடு செய்யக்கூடிய சுப்பிரமணிய பெருமானே. சூரன் மயிலா இருக்கானா இல்லையா? அதனால சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே. சுப்பிரமணியர் அவர் பேர். யார் பேர்? மகா சன்னிதானத்துக்கு பேர் சுப்பிரமணிய தேசிகர். சரி. சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே. நேர் வந்து நின்னை கண்டு நேத்து ராத்திரியே மீண்டேன். புரியுதா? நேர வந்தேன், உங்களை பார்த்தேன், நேற்று ராத்திரியே வீட்டுக்கு வந்துட்டேன். நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன். ஊர் வந்து சேர்ந்தேன், எந்தன் உளம் வந்து சேர காணேன். இந்த கைதட்டு யாருக்கு? அந்த கவிஞருக்கு. அந்த கவிஞருக்கு. ஊருக்கு வந்துட்டேன், என் மனசு வரல. மனசு எங்கே இருக்கு? அங்கேயே. புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? எங்க கவிதைக்கு என்ன இலக்கண குறிப்பு, பதவுரை, தெளிவுரை எல்லாமே வேணும். ஊர் வந்து சேர்ந்தேன், எந்தன் உளம் வந்து சேர காணேன். ஆர் வந்து சொல்லினும் கேளேன், அதனை இங்கு அனுப்புவாயே. என் மனசை கொஞ்சம் அனுப்பியா, நீ வச்சுக்கிறாதே. இதுதான் ஐயா செஞ்சொல் கவி இன்பம். 1000 கவலை இருந்தாலும் நிம்மதியாயிடும். பாஸ்கர சேதுபதி. நான் ஒரு 5-6 செய்தி தான் சொல்ல பாருங்க. ஏன்னா நம்ம நேரம் கொள்ளை போய்விட்டது. நேரம் களவு போகுமா சாமி? நேரம் களவு போகுமா? அப்பர் சாமி பாடுறாரு. வளர்மதி கண்ணியினானை வார்குழலால் ஒடும்பாடி களவுபடாததோர் காலம்
காலங்களவு போப்படாதான். நமக்கு எவ்வளவு காலங்களவு போகுது. டிவிக்கு முன்னால் உட்கார்ந்தா 4 மணி நேரம் களவு போயிடுச்சே. களவுபடாததோர் காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன், அளவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திருவையாறு. சரி, ஊவே சாமிநாதையரை வளர்த்தது திருவாவடுதுறை ஆதீனம். சரி, விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பிய பொழுது 1893. விவேகானந்த சுவாமிக்கு என்ன பேரு? நரேந்திரன்னு பேரு. நீங்கள் எங்கேயாவது போயிடாதீங்க எலெக்ஷன் நேரம். என்ன பேரு விவேகானந்தருக்கு? நரேந்திரன்னு பேரு. கல்கத்தாவிலே வக்கீல் வீட்டு பிள்ளை. 30 வயசு. பிறந்தது 1963. இப்போ அவருக்கு 30 வயசு. மன்னிச்சுங்க, 1800. நான் தப்பாக சொல்லிவிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க. 1863 பிறந்தார். 1893 எத்தனை வயசு? 30 வயசு. நம்ம மயிலாப்பூரில் அழகிய சிங்கம் ஐயங்கார்னு ஒருத்தர், 20 வயசு பையன். பேரு தான் அழகிய சிங்கம். அழசிங்கம்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. பக்கத்தில் வர, சுவாமி நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணும், சிகாகோவுக்கு போகணும். சிகாகோவில் ஒரு பெரிய சர்வ மத மகாநாடு நடக்கிறது. இந்திய நாட்டின் சார்பில் நீங்கள் போக வேண்டும். பணத்துக்கு என்னடா பண்ணுற? நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன். அந்த பிள்ளை எல்லார்ட்டையும் போய் பிச்சை எடுத்தான். 50 பைசா. 1500 பேர் 750 ரூபா கொடுத்தாங்க. அப்போ பத்தலை. அமெரிக்காவுக்கு போயிட்டு இல்லை திரும்பணும். பாஸ்கர சேதுபதி மகாராஜா ராமநாதபுரம் சமஸ்தானம் 500 ரூபா கொடுத்தார். ஆகா, 1250 ரூபா விவேகானந்தரை அனுப்பிச்சிட்டாங்க. புரியுதா யாரு கொடுத்தான்னு? பாஸ்கர சேதுபதி மகாராஜா. ஒரு அரண்மனை, ராமலிங்க விலாசம். பாஸ்கர சேதுபதி மகாராஜா மேல் மாடத்தில் நிற்கிறார். இந்த தமிழை கேட்டால் அவருக்கு ஒரு சந்தோஷம். கடவுள் உங்கள் மடியில் வந்து இருக்க வேண்டுமா? பெரிய புராணங்கிறது என்ன? அடியவர்கள் கோயிலுக்கு போன வரலாறு இல்லை. கடவுள் அடியவர் விட்டு வாசப்படியில் வந்து நின்ற வரலாறு தான் பெரிய புராணம். உங்கள் வீட்டு வாசலுக்கு கடவுள் வரணுமா? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. சாமி சாட்சிக்கு பக்கத்தில் இருக்காங்க பாருங்க, அப்பர் சாமி உட்கார்ந்த மாதிரி. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. உங்கள் வீட்டு வாசலுக்கு கடவுள் வரணுமா? தேவாரம் திருவாசகம் படிங்க, கடவுள் உங்கள் வீட்டு வாசலில் வந்து காத்து கிடப்பார். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். சைவ பெருமக்கள், நீ என்னடா கோயிலை போய் தட்டுறது? கடவுள் உங்கள் வீட்டு வாசலை தட்டுறாரா, உங்கள் வீட்டு வாசலை திறந்து வையிடா. God is waiting at your doors. உங்கள் வீட்டு வாசற்படியிலே கடவுள் காத்து கொண்டிருக்கிறார். பாஸ்கர சேதுபதி மொட்டை மாடியில் நிற்கிறார். தமிழ் சைவம் 2 கண்ணு. திடீர்னு எங்கே இருந்த ஒரு பாட்டு வருது. அட, நல்ல பாட்டாக வருதே, தமிழ் பாட்டு. சேதுபதிக்கு சந்தோஷம். பாட்டுக்கு தாளம் போடுறார். பாட்டு என்ன? கீழே கவிஞன் வீடு. ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் கவிஞனுக்கு வீடு. மறக்காதீங்க, தளபதிக்கு வீடு இல்லை, மந்திரிக்கு வீடு இல்லை, கவிஞனுக்கு வீடு. கவிஞன் மனைவி குழந்தைக்கு தொட்டிலிட்டு தாளாட்டுகிறாள். அந்த காலத்தில் இந்த தாளாட்டுறதெல்லாம் உண்டு தெரியுமா? தாள்னா நாக்கு, தாளாட்டுவது அந்த காலத்தில் உண்டு. இப்போவெல்லாம் ஒரு டேப்பை தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அந்த பையன் தூங்குறதுக்கு. டேப் என்ன சொல்லுது? நான் வந்த காரணத்தை நானே அறியும் முன்பு ஏன் வந்து நீ பிறந்தாய் என் தங்க மகனே. பையன் கீழே இறங்கி டேப்பை அமர்த்திட்டு, அம்மா நீ தாலாட்டு பாடினது போதும், நான் தூங்கிடுறேங்கிறேன். அந்த காலத்தில் தாலாட்டு. தாலாட்டு பாட்டு. சேதுபதி தலையசைக்கிறார். அருமையான பாட்டு. பாலமுதமுண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த தாளம் புகழ வரும் சம்பந்தன் நீதானோ.
குழந்தைகளுக்கு சின்ன வயசில் குறிக்கோளை சொல்லி வளர்க்கணும். டாக்டர் பேரம் பேத்திக்கு நீங்கள் 2 பேரும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி வளர்க்குறாங்க. நிச்சயமாக சேலத்துக்கு 2 டாக்டர்கள் நன்றாக கிடைப்பார்கள். சாமி குறிக்கோள் வேணுமா இல்லையா? கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். அப்பர் சாமி தேவாரம். என்ன குறிக்கோள்? அந்த பிள்ளை யாராம்? ஞான சம்பந்தரா. அடி அப்பா, அந்த தாய்க்கு ஆசையை பார்த்தீங்களா? பாலமுதம் உண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த தாளம் புகழ வரும் சம்பந்தன் நீதானோ, கொன்றையணிந்தம்பலத்தில் கூத்தாடு மையனுக்கு வன்றொண்டனாக வளர்ந்தவனும் நீதானோ. யாரு வன்றொண்டர்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ. மணி யாரு? மணி, மாணிக்க வாசகர், மணிவாசகர். கல்லை பிசைந்து கனியாக்கி, கல்லை பிசைந்து கனியாக்கி. திருவாசகம். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ. பெருமாள் நம்ம வீட்டில் வந்து பார்க்கடலை விட்டுட்டு தமிழ் கேட்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா? பெருமாள் எங்கே படுத்திருப்பாரு? பார்க்கடல்ல. சரிதானே? அங்கே இருந்து பெருமாள் எங்கே வந்தாராம்? இங்கே வந்துட்டாராம். 4000 தமிழின் நல்ல முதம் உண்டிட மால் பாலாடி நீங்கி ஒரு பாலகனாய் வந்தாரோ. ராஜா கேட்குறாரா? சந்தோஷமா இருக்கா? நல்ல பாட்டு, எல்லாம் மறந்து போச்சு. இந்த கையினால அப்படியே தாளம் போடுறார். மேலே உப்பரிகை, அந்த கைப்பிடி சுவரு, அதில் கையை வச்சு இப்படி தாளம் போட்டாரா. அன்னைக்கு பௌர்ணமி, சந்திரன், நில ஒளி, அந்த வைரக்கல் மோதிரம், முத்திரை மோதிரம் அதில் பட்டு கவிஞன் வீட்டு முற்றத்தில் விழுந்து அப்படியே ஆடுது. ஆடுமா இல்லையா? நிழல். கவிஞன் மனைவி பார்த்துட்டா. ஓ, மன்னர் நம்முடைய பாட்டை கேட்கிறார். தெரியுமா தெரியாதா? அவ கெட்டிக்காரி, பெரிய கெட்டிக்காரி. இப்போ என்ன செய்யணும்? பாட்டோட பாட்டா 2 வரி சேர்க்கணும். அது முத்திர மோதிரத்துக்கும் வரணும். இந்த பய அழுதுகிட்டே இருக்கேன், அதுக்கு தாலாட்டாவும் இருக்கணும். ராஜா பேரும் வரணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. 2 வரிக்குள்ள, சும்மா 30 வரியெல்லாம் பேசப்படாது, வளவளன்னு 2 வரிக்குள்ள வரணும். அவள் கவிஞனுடைய மனைவி, அவள் தமிழுக்கு தாய். அற்புதமா பாடுறா. இப்ப என்ன பாடுனா? பாலமுதம் உண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த தாளம் புகழ வரும் சம்பந்தன் நீதானோ. இதே யாப்பு, இதே யாப்பு. யாப்பெல்லாம் மாறல. யாப்பில்லாத பாட்டுக்கு காப்பில்லை. அப்படியே பாடுறான். திக்கட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். திக்கட்டும் புவி போற்றுதான் அவனை. அவன் இருக்கிறது இம்புட்டு சமஸ்தானா. கவிஞன் பாட ஆரம்பிச்சா எதையும் பெருசாத்தானே பாடுவான். திக்கட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். இது வரைக்கும் தாளம் போட்டவன் நிறுத்திவிட்டான். ஐயோ, நம்மளை இல்லை பாடுறா. புரியுமா புரியாதா? திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். எப்படி பாடுவாளோ? வயது பாடுவாளோ? வாழ்த்தி பாடுவாளோ? ஐயையோ, தமிழில் இல்லை பாடுறா. தமிழ் என்னைக்கு நிற்குமேன்? சூரிய சந்திரன் உள்ள காலம் வரை தமிழ் நிற்குமே. இவ பாடுற பாட்டில் என் பெயர் நிற்குமே. அது என்ன ஆக போகுதோ? இவ என்ன வைவாளா, வாழ்த்துவாளா? தவிக்கிறான். அடுத்த வார்த்தை சொல்றா. திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன் கற்கட்டு மோதிரத்தை கண்டாசைப்பட்டாயோ. அவன் கையில் போட்டிருக்கிற மோதிரத்தை பார்த்து ஆசைப்பட்டாயோ. அவனுக்கு சந்தோஷம். திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன் கற்கட்டு மோதிரத்தை கண்டாசைப்பட்டாயோ. நான் அதுக்காக அவனை பாராட்டலை. அவன் என்ன தெரியுமா பண்ணனா? மந்திரியை கூப்பிட்டான். ஒரு ஆண் குழந்தைக்கு வைக்க வேண்டிய ஆடையெல்லாம் வச்சாச்சு. மோதிரத்தை கலட்டணும். வச்சுட்டான். மந்திரி என்ன சொல்றாரு? இது முத்திர மோதிரம் பரம்பரை. என்னைக்குமே சாமி வரம் கொடுக்கும், பூசாரி தான் தடுப்பாரு. புரியுதா? யார் விட்டாலும் மந்திரி விட மாட்டாரு. அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான்.
தடுக்கிறாரு. முத்திர மோதிரமா போய்யா, என் பேரு போயிடும், என் அரண்மனை போயிடும், ஆனால் தமிழ் வாழும் காலம் வரை இந்த பாட்டினாலே என் பெயர் வாழும். முத்திர மோதிரத்தை வயிர். அதுக்காக அவனை நான் பாராட்டல. ஒரு வார்த்தை சொன்னான். கவிஞன் மனைவியின் 2 அடி பாடலுக்கு என்னுடைய பரிசு இல்லை. கவிஞன் மனைவியின் 2 அடி பாடலுக்கு என்னுடைய அன்பளிப்பு இல்லை. அப்படியெல்லாம் சொன்ன அவனை இங்கே பேச மாட்டேன். கவிஞன் மனைவியின் 2 அடி பாடலுக்கு என்னுடைய காணிக்கை. காணிக்கைன்னு எங்க சாமி சொல்றான்? கடவுளுக்கு. தமிழ் கடவுள், தமிழ் வாழும் காலம் வரை என் பெயர் வாழும். இதுதான் சார் செஞ்சோர் கவி இன்பம். நான் ஒரு 4-5 நிகழ்ச்சி தான் பெருசாக பேச நினைச்சேன். அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நம்மெல்லாம் 3 மணி நேரம் பேசுகிற கட்டை. விவேகானந்த சாமி கதையை முடிச்சிருவோமா? சாமி அங்கே பிடிக்கிறாரு, அதை மறந்துட்டு ஏன்னு நான் அது போதும்னு நினச்சேன். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அங்கே போனால் எப்போ போனார் தெரியுமா? ஏப்ரல் மாதம் போயிட்டார். ஏப்ரல் மாதம் போனால் சிகாகோவில் மகாநாடு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. 6 மாதம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சன்னியாசி ஒன்றும் கிடையாது, உடுத்திருக்க தவிர வேற கிடையாது. ஒரு வீட்டு வாசப்படி போய் உட்கார்ந்து இருக்கார். ரொம்ப கவலையா. கடவுள் பார்த்துக்குவார். பரிவராஜக சந்நியாசம், கடவுள் பார்த்துக்குவார். அந்த வீட்டு கதவு திறக்கப்பட்டது. ஒரு பெண் வெளியில் வந்தாள். சுவாமி நீங்க யார்? அந்த வீட்டில் இப்படியெல்லாம் வாசப்படில் உட்கார்ற பழக்கம் இல்லை. யாரா? யாரோ புதாளு. சாமி சொன்னார் கதையை. அப்படியா? சாமியை ஒரு பார்வை பார்த்தா முகம் பிரகாசமாக இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. சாமி உள்ள வாங்க, உட்கார வச்சாச்சு. பக்கத்து வீடு, அடுத்த வீடு. சாமி ஆங்கிலத்தில் சக்க போடு போடுறாரு. வெள்ளக்காரன் கூட அப்படி பேச மாட்டேன். அந்த மாதிரி ஆங்கிலம் மனதிறந்த வெள்ளமாக வருது. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இந்தியாவிலிருந்து வந்த சன்னியாசி 30 வயசு, கம்பீரமாக இருக்கார். இந்த போடு போடுறார். சாமியின் 6 மாதம் இங்கே தானே இருங்க, எங்களுக்கு ஞானம் கொடுங்கோ. யார? 30 வயசு சன்னியாசியின் நரேந்திரன். 6 மாதம் ஆச்சு. சிகாகோ என்னைக்கு? செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. அது என்னமோ இந்த அமெரிக்காக்காரனுக்கும் செப்டம்பர் 11க்கும் அப்படி ஒரு ராசி. நான் என்ன பண்ணுறது? அன்னைக்கு செப்டம்பர் 11, 1893 செப்டம்பர் 11. சாமியை பேச கூப்பிடுறாங்க. காலையில் நான் அப்புறம் பேசுகிறேன், பயமாக இருக்கு. 12 மணி அப்புறம் பேசுகிறேன். மத்தியானம் 2 மணி பேசணும். எந்திரிக்கிறாரு, கை காலெல்லாம் ஆடுது. 7000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் பெரிய அறிஞர்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், ஜுராஸ்டிரர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பௌத்தர்கள், சமணர்கள், ஹிந்து. சாமி ஒரு ஆளுத்தான் அப்படி பார்க்கிறார். ஒரு மாதிரியா இருக்கு. எதிர்த்தாப்புல பகவான் ராமகிருஷ்ணர் காட்சி அளிக்கிறார். கவலைப்படாதேன், போ, நான் மூலமூர்த்தி, நீ உற்சவ மூர்த்தி, போ. மூலமூர்த்தி அசையப்படாது, உற்சவ மூர்த்தி அசையாம இருக்கப்படாது. உலகெங்கும் இந்து மதத்தின் பெருமையை நிலைநாட்ட அவதாரம் எடுத்தவன் நீன்னு அர்த்தம். எந்திரிச்சாரா? யான பலம் வந்துருச்சு. அப்படியே நிமிர்ந்தார். எத்தனை ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க? 7000 பேர். ஒரு பார்வை பார்த்தார், 7 வார்த்தை சொன்னார். 7000 பேரும் எந்திரிச்சு நின்று கையை தட்டினான். வெறும் 7 வார்த்தை. என்ன? மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. ஏன் சார் தட்டுனா? அன்னிபெசன்ட் அம்மையார், ஹோம் ரூல் மூமெண்ட். அம்மா சொல்கிறாங்க, இதுவரைக்கும் பேசின அத்தனை பேரும் சீமான்களே, சீமாட்டிகளே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அப்படித்தான் பேசுகிறாங்க. இந்த 30 வயசு சன்னியாசி இந்து மதத்தின் சார்பாக வந்தவர் நம்மளையெல்லாம் அக்கா தங்கச்சி ஆக்கி, அண்ணன் தம்பி ஆக்கி, சகோதரர்களே சகோதரிகளேங்கிறார். உலக மக்களையெல்லாம் அண்ணனாகவும் தம்பியாகவும் தங்கையாகவும் அக்காவாகவும் நினைக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் என்பதை இந்த சாமி நிலைநாட்டி விட்டார். 7000 பேரும் கையை தட்டினாங்க. இந்த 7 வரி இருக்கே, அதுவே ஒரு கவிதை. புரியுதா? இன்னொன்று சொல்கிறேன். இன்னைக்கு யார் மேன் ஆஃப் தி மேட்ச்சு?
சுவாமி விவேகானந்தர். நான் சிகாகோ போனேன் டாக்டர். போனால் இந்த இடத்துக்கு போகணும்னு கேட்டுட்டேன். நான் சொற்பொழிவெல்லாம் பண்ணுறேன், நீ எனக்கு ஒன்று செய்யி. என்ன? விவேகானந்தர் பேசின இடத்துக்கு நான் போகணும். கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே தான் சாமி பேசினார். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தேன். சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் படம் போட்டிருக்காங்க, அவருடைய வாக்கியம் எழுதி போட்டிருக்காங்க. வேடிக்கை என்ன தெரியுமா? வெளியில் வர்றேன், அந்த தெருவுக்கு பேர் என்ன தெரியுமா? விவேகானந்தா ஸ்ட்ரீட். அமெரிக்காவிலே சிகாகோவிலே அந்த தெருவுக்கு பேர் விவேகானந்தா ஸ்ட்ரீட். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ளே வேகமாக ஓடுறேன். எல்லாரும் பார்க்குறாங்க, சாமி தான் இன்னைக்கு பெரிய ஆள். ஒரு அமெரிக்க பொண்ணு கெட்டிக்காரி சாமியை பார்த்தா அழகாக இருக்கார், அறிவாளியாக இருக்கார். இந்த அழகும் அறிவும் அநேகமாக சேராது. பெர்னாட் ஷா கன்றாவியாக இருப்பார், பேரழகர். அழகில்லை, அறிவு ரொம்ப. ஒரு பொண்ணு, அவள் ரொம்ப அழகி, அறிவே கிடையாது மக்கு. அவள் வந்துட்டா பெர்னாட் ஷாட்ட. பெர்னாட் ஷா, என்ன? நான் உலகத்திலேயே பேரழகி, நீங்கள் உலகத்திலேயே பேரறிஞர். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் அறிவுக்கும் என்னுடைய அழகுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? நம்மளாக இருந்தால் தேங்க்யூன்னு இருப்போம். அவள் வெள்ளைக்காரியில் கூப்பிடுறா, விட்டுடலாமா? பெர்னாட் ஷா என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய அழகுக்கும் குழந்தை பிறந்தால் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் உன்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அழகுக்கும் ஒரு குழந்தை பிறக்குமானால் அதை பசிபிக் சமுத்திரத்தில் போடலாமா, அட்லாண்டிக் சமுத்திரத்தில் போடலாமா? அப்படியும் பிறக்கலாமில்ல. இருங்க, இப்போ இந்த அமெரிக்க பொண்ணு யாரை பார்த்தா? சுவாமிஜியை பார்த்துட்டா. கிட்டக்க வர்றா. ஐ லவ் யூன்னு சொல்லணும், அசிங்கமாக இருக்குது. ஒரு பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவாளா? இப்போவே சொல்ல மாட்டா, அப்போ சொல்லுவாளோ? யோசிக்கிறா. கெட்டிக்காரி, மகா கெட்டிக்காரி. பக்கத்தில் வந்தான். சுவாமிஜி, வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். சுற்றி வளைச்சு தொட்டு விட்டான். இப்போ சாமி மாட்டிக்கிட்டாரா? சாமி என்ன பதில் சொல்ல போகிறார்? எல்லாரும் பார்க்குறாங்க. நம்மளாக இருந்தால் அமெரிக்கக்காரிகளை கூப்பிடுறா, பின்னாலேயே போயிருப்போம். நீ முன்னாலே போனா நான் பின்னாலேயே வாரேன்னு போயிருப்போமா இல்லையா? இது ராமகிருஷ்ணனுடைய பிள்ளை, இந்து மதத்தை நிலைநாட்ட வந்த புண்ணியவான். கம்பீரமாக பார்த்தார். என்ன கேட்ட? என்ன மாதிரி பிள்ளையா? என்ன மாதிரி என்ன? நானே உனக்கு பிள்ளை. ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர். அம்மா, நானே உனக்கு பிள்ளை. அசந்துட்டா. என்னடா இந்த மனுஷன் இப்படி திருப்பி விட்டாரு? நானே உனக்கு, திஸ் இஸ் இந்தியான்னா என்னங்க அர்த்தம்? இந்தியாவில் மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் தாய்க்கு சமானம் என்பதை இந்த விவேகானந்தர் நிலைநாட்டி விட்டார். போதும், விவேகானந்தர் இன்னைக்கு போதும். நான் செஞ்சோர் கவி இன்பம்னு ஒரு நாள், இங்கே ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் சொல்லி முடித்தா 50வது ஆண்டு முடிஞ்சிடும். இப்போ தான் 49 நடக்குது. இந்த பாருங்கள், இன்னொரு சின்ன சின்னதான் சொல்கிறேன். கம்பன்கிட்ட போகலை, சேக்கிலார்கிட்ட எல்லாம் போகலை. போனால் நேரம் இருக்காது. சாமி ஒன்று சொன்னாங்க, இந்த செங்கோலை பற்றி. நினப்பு வந்துச்சா? செங்கோலை பற்றி. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதுவும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு இப்போத்தான் தெரியுது, இத்தனை காலமாக தெரியவே இல்லை. எப்போ கொடுத்த செங்கோல்? 1947 ராஜாஜிட்ட கேட்குறார் நேரு. ஆமாம், அரசாங்கத்தை மாற்றுறதுன்னா எப்படி மாற்றுறது? மவுண்ட் பேட்டன் கேட்குறான். சார், காரை மாற்றுறதா இருந்தால் கார் சாவியை கொடுக்கலாம், வீட்டை எழுதி கொடுக்கறதா இருந்தால் வீட்டு சாவியை கொடுக்கலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுன்னா ஒரு பேப்பர்லையா சுதந்திரம்னு எழுதி கொடுக்கறது? ஹவு டு டிரான்ஸ்ஃபர் தி பவர்? எப்படி மாற்றுறது? ஒன்றும் நேருவுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் இதை பற்றி கவலைப்படாத கட்டை. ராஜாஜியை பார்த்தார். ராஜகோபாலாச்சாரி, காந்தியினுடைய சம்பந்தி. காந்தியினுடைய மகன் தேவதாஸுக்கும் ராஜாஜியின் மகள் லக்ஷ்மிக்கும், லக்ஷ்மின்னு பேர் அவளுக்கு தெரியுமா? நாமகிரின்னு பேர். நாமகிரி எங்கே? உங்கள் நாமக்கல். நாமக்கல் அம்மாவுக்கு என்ன பேர்? நாமகிரி தாயார். அதனால அந்த பேர் வச்சார். 2 பேருக்கும் காதல் கல்யாணம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராஜாஜிட்ட கேட்டார் நேரு, ஆமாம் எப்படி இந்த பவரை மாற்ற? கவலைப்படாதீங்க, எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு.
செங்கோல் இருக்கிறது. செங்கோலை யார் வைத்திருக்கிறாரோ அவர் மன்னர். செங்கோலை கொடுத்தா அரசாட்சி மாறிட்டு. கமான், சீக்கிரம் ஒரு செங்கோல் தயார் பண்ணு. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சீட்டு விழுந்துச்சு. திருவாவடுதுறை ஆதீனம் சென்னையில் சொல்லி அந்த சாமி சொன்ன மாதிரி அருமையான தங்க செங்கோல் தயார் பண்ணனா ஆதீனத்துக்கு உடம்பு சரிப்படலை. டெல்லி வரைக்கும் போகணும். அந்த காலத்தில் இன்னைக்கு நினச்சா பிளேனில் போய் இறங்கிடுவோம். அன்னைக்கு ரொம்ப சிரமம், அதனால் முடியலை. பக்கத்தில் உள்ள தம்பிரான் சுவாமிகிட்ட கொடுத்தார். கொண்டு போய் கொடுத்துருங்க. அப்புறம் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை, இங்கே வாங்க, அன்னைக்கு நீங்கள் டெல்லியில் போய் நாதஸ்வரம் வாசிக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவியரசு கண்ணதாசன், நான் அவர் கூட ஒரு 10 வருஷம் பழகி இருக்கிறேன். கவியரசு கண்ணதாசன் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? சரிகம பதனியோடு சாவென முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய். சரிகம பதனிங்கிற 7 சுரத்துக்குள்ளே உலகத்தையே படைச்சியே அப்பா. யார? திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. அவர் எங்கே நாதஸ்வரம் ஓதுவார். ஐயா இங்கே வாங்க, நீங்கள் போங்க. ஓதுவார். நான் என்ன செய்யணும்? அங்கே நான் சொல்கிற பாட்டை பாடுங்கள். 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரப்போகுது. 12 மணி வந்துட்டா 15ஆம் தேதி வந்ததை அர்த்தம். ஒரு 11:40 இவர் ஆரம்பிச்சிட்டாரு. திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. நம்ம ஓதுவார் என்ன படித்தார் தெரியுமா? தெலுங்கு படிக்கலை, ஹிந்தி படிக்கலை, இத்தனை மொழி இருக்க நம்ம நாட்டில், எதையும் படிக்கலை. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனேன் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தகதனால் 9 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பாடிக்கிட்டே வந்தாரா? 12 மணி அடிக்க போகுது. கடைசி பாட்டு. தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பனெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் குடு மாத்து அரசாழ்வர். தமிழில் அரசாழ்வர் என்று ஞானசம்பந்தர் சொன்ன அந்த தமிழ் பாட அப்போ மவுண்ட் பேட்டன் கையில் இருந்து செங்கோலை நேரு பெற்று கொண்டார். எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? அது சரி. இப்போ வச்சதும் இந்த கோடரி வைகம் பாடித்தான் வச்சாங்க. அங்கே அன்னைக்கே பாடியாச்சு. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்தியா சுதந்திரம் வாங்கினது எந்த தேதியாக இருந்தாலும் சரி, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அரசாழ்வர் ஆணை நமதே திஸ் இஸ் மை ஆர்டர். திருஞான சம்பந்தருக்கு கல்வெட்டில் பேர் தெரியுமா? திருஞான சம்பந்தருக்கு கல்வெட்டு பேர் ஆணை நமதென்ற பெருமாள். இந்த பாட்டு தான் அரசாழ்வர் ஆணை நமதே. எப்படி வாக்கு! இது அந்த நினைப்புக்காக வந்தேன், அதுக்காக சொன்னேன். இன்னும் 2-3 செய்திகள் மட்டும் தமிழ் சுவைக்காக சொல்லப்படுறேன். அந்த காலம் காளமேக புலவர் கேள்விப்பட்டிருக்கீங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் சாப்பாடு, அருமையான சாப்பாடு. காளமேக புலவர் சாப்பிட உட்கார்ந்தார். பக்கத்தில் ஒரு அந்தணர்னா முன்னால முன்குடுமி. அவர் ஒன்று தெரியுமா? மூளையில் இந்த பின்பக்கம் இருக்க அது நல்ல சிந்தனைகளுக்கு உரியது. அதைவிட நல்ல சிந்தனைகள் முன்பக்கம் உரியது. இந்த பின்பக்கத்தை பாதுகாக்கணுமா, அதுக்காகத்தான் குடுமி வைக்கிறது. அது ரொம்ப பாதுகாப்பு. நம்ம இப்போ அதை பூரா கட் பண்ணி விட்டுட்டான். பழைய காலம் அப்படி. இவன் முன்குடுமி சோழியன். சாப்பாடுன்னு சாப்பிட்றாங்க, இலை அப்படி வேகமாக சாப்பிட்டேன்.
கிடைக்குதோ கிடைக்காதோ, நேரம் ஆயிடுச்சு. அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டேன். அதில் என்ன ஆகிப்போச்சு, இந்த குடுமி அவுந்துருச்சு. அவுந்த குடுமி சோத்தில் விழுந்துருச்சு. அது எடுத்து அப்படி உதறினேன், காலமேகப்புலவர் இலையில விழுந்துருச்சு. கோபம் வருமா வராதா? திரும்பினார். எந்த ஊரா? கும்பகோணம். சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா. உடனே பாட்டு கிளம்பிருச்சுங்க. சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா. வாயை பார்க்குறாரு, வாயெல்லாம் சோறு காஞ்சி கிடக்கு. சோற்று பொறுக்குலர்ந்த வாயா. புலையா. எந்த ஊரா? கும்பகோணம். திருக்குடந்தை கோட்டானே. திருக்குடந்தைன்னா எந்த ஊர்? கும்பகோணம். நாயே குரங்கே உனை ஒருத்தி போட்டாளே வேலையத்து போய். ஒருத்தி பெற்றாலே இல்லை, நாய் குட்டி போட்ட மாதிரி. என்னங்க அவன் எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். என்ன அதாவது, வஞ்சாலும் பாட்டு வரும், வாழ்த்தினாலும் பாட்டு வரும். இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டு வரும். இதுதான் பழைய காலம். செட்டி நாட்டில் தாலாட்டுன்னு ஒன்று பாடுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அருமையான தாலாட்டு. இந்த ஆட்சி வீட்டில் உட்கார்ந்துருக்கு. அந்த செட்டியார் சிங்கப்பூர் போனார். சிங்கப்பூரில் 6 வருஷம் இருந்துட்டார். ஒரே அடியா சம்பாதிக்கிறார். சம்பாதிச்சு வந்துட்டார். 6 வருஷம் கழித்து வீட்டுக்கு வரார். பொண்டாட்டியை பார்க்குறதா கணக்கை பார்க்குறதா? கணக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் என்ன ஆச்சு? அந்த ஆட்சி பின்னாலேயே உட்கார்ந்துருக்கு. இவரை விட மனுஷன் இப்படியா? 6 வருஷம் ஆச்சு, நான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளுக்கு சொல்லணும், கெட்டிக்காரத்தனமாக சொல்லணும். இந்த பய தோளில் இருந்தேன், ஒரு கிள்ளு கிள்ளி விட்டான். அழ ஆரம்பிச்சிட்டேன். தொட்டிலில் போட்டா ஆட்ட ஆரம்பித்தான். ஆரடித்தார் ஏன் அழுதாய், அடித்தாரை சொல்லி அழு. புரியுதா? அடித்தாரை சொல்லி அழு. மாமன் அடித்தானோ மல்லிகை பூம்பந்தாலே, அத்தை அடித்தாளோ அலறிப்பூ செண்டாலே. புரியுதா? அத்தையினா அலறிப்பூவால் அடிப்பாளாம், வலிக்கும். மாமன்னா மல்லிகைப்பூவால் அடிப்பானா, வலிக்காது. மாமன் இவளுக்கு அண்ணன், அத்தை அவருக்கு அக்கா. புரியுதோ? அத்தை அடித்தாளோ அலறிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூம் வந்தாலே. செட்டியாருக்கு தமிழ் பிடிக்கும். எழுதினதை வச்சுட்டு பாட்டை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. மனுஷன் மாட்டிக்கிட்டார், வழியாக மாட்டிக்கிட்டார். ஆரடித்தார் ஏன் அழுதாய், அடித்தாரை சொல்லி அழு, அடித்தாரை சொல்லி அழு, ஆக்கினைகள் செய்திடுவோம். மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூம் வந்தாலே, அத்தை அடித்தாளோ அலறிப்பூ செண்டாலே. 6 மடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை. எதுக்குடா அழுதுறம் பண்ண முட்டா பையன்? 6 மடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை. தானால் அழுகிறான் தம்பி துணை வேணும்னு. புரிஞ்சு வச்சா? அதுதான் நாகரிகம். தானால் அழுகிறான் தம்பி துணை வேணும்னு செட்டியார் கணக்கை முடிச்சு விட்டார். கவிதைங்க, உழவும் தொழிலும் இசை பாடும், உண்மை சரித்திரம் அசை போடும், இளவில் அழுதிடும் பெண்கூட இசையோடு அழுவது கண்கூடு. இங்கே தமிழ் ஊறி போய் கிடக்கும். இன்றைக்கி கவிஞனுக்கு பாட்டு வரணும்னா அவனை கொண்டே ஹோட்டலில் உட்கார வச்சு கண்டதையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பாட்டு எழுதுறான். பாட்டு பாட்டா இல்லை. இது அந்த காலம். கவி சக்கரவர்த்தி கம்பன். ஒரே ஒரு நிகழ்ச்சி, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், நேரம் இல்லை. நாம் பேசுகிறதுக்கு தயார். கவி சக்கரவர்த்தி கம்பன். ஏன்னா ஒரு உருப்படியாக ஒரு காவியத்தில் ஒரு கவி இன்பம் சொல்ல வேணும். ராமர் முன்னால் போகிறார், நடுவில் சீதை, பின்னால் லக்ஷ்மண பெருமாள். 3 பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க போகிறத வர்ணிக்கணும். கவி சக்கரவர்த்தி கம்பன் அங்கேருந்து பார்க்குறான். அவன் எப்படி சார் பார்ப்பான்? கவிஞனுக்கு பார்வை காலத்தை கடந்து நிற்கும். அப்படி பார்க்குறான். யார் முன்னால் போகிறா? ராமன். இவனை வர்ணிக்கணும். நடுவில் யார் போகிறா? சீதை, லக்ஷ்மணன். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. சூரியனை பார்த்துட்டு ராமனை பார்த்தாராம். ராமனை பார்த்துட்டு சூரியனை பார்த்தா சூரியன் டியூப்லைட்டு மாதிரி தெரிகிறானா.
ராமனை பார்த்த கண்ணுக்கு சூரியன் எப்படி தெரிகிறான்? மறைஞ்சு போச்சு. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. யாரு போனா? யாரோட போனான்? பொய்யோ எனும் இடையாளோடும் சீதையோட போனான். சீதை எப்படி? பொய்யோ எனும் இடையாள். அந்த காலத்திலே பெண்களுக்கு இடை இல்லாத மாதிரி இருக்கும், மறந்துடாதீங்க. அந்த காலத்திலே அதுக்கு என்ன பேரு? பொய்யோ எனும் இடையாள். இந்த இடையை பாடாத கவிஞனே இல்லை, இடையை பாடாதவன் கவிஞனே இல்லை. கம்பன் பாடுறான்ல, ஏன் குமரகுருவர சுவாமி ஸ்ரீவைகுண்டத்துக்காரர் குமரகுருவர சுவாமி பாடுறார். ஈயா மாக்கள் தீமொழி கவர்ந்த சிற்றிடை. ஈயாதவன் வாயில என்ன வார்த்தை வருமோ அதை இடை வாங்கி வைத்து கொண்டது. ஈயாதவன் என்ன சொல்லுவான்? இல்லைம்பான். அவ்வளவுதான், இடை இல்லையாம். அதுக்கு யாரு சொல்றா? குமரகுருவர சுவாமி. பிறக்கிற போதே சன்னியாசி, பின்னாலையும் சன்னியாசி. தாமிரபரணி தண்ணீரில் குடிச்சு, வைகை ஆற்று தண்ணீரில் பிள்ளை தமிழ் பாடி, காவிரி தண்ணீரில் குருநாதனை பார்த்து, கங்கை தண்ணீரில் மடங்கட்டி இந்தியா பூராத்தையும் ஒன்றாக்கின மகா ஞானி, மிக பெரியவர் குமரகுருபர சுவாமிகள். ஈயா மாக்கள் தீமொழி கவர்ந்த சிற்றிடை. கம்பன் என்ன சொன்னா? பொய்யோ எனும் இடையாள். கண்ணதாசன் பார்த்தான். இப்படியெல்லாம் சொன்னால் நம்ம ஆளுகளுக்கு புரியாது, தெளிவாக சொல்லணும். எப்படி? நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. அட, இல்லாத மாதிரி இருக்குதே. இருக்கு ஆனால் இல்லை. கடவுள் மாதிரி சில பேர் இருக்குங்கிறான், சில பேர் இல்லைங்கிறான். ஆண்டவனும் அப்படித்தான், இடையும் அப்படித்தான். இல்லாதது போல் இருக்குதே. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, அந்த சிங்கார ராமனுக்கு சீதா. காரோட்டும் எனக்கு ஒரு கீதா, எனக்கு ஒரு கீதா. கல்யாணம் பண்ணி கொள்ள தோதா. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. இருங்க, ராமன்கிட்ட போவோம். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இளையான்னா யாரு? லக்ஷ்மணன். இளையவன் ஒரு அர்த்தம், இழைக்காதவன் ஒரு அர்த்தம். அதான் தமிழ். ஏன்? இந்திரஜித்தை கொல்ல வேண்டுமானால் இலக்குவனால் தான் முடியும், ராமனால் கூட முடியாது. அதனால அவன் யாரு? இளையான். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இப்போ இந்த ராமனை வர்ணிக்கணும். ராமன் என்ன நிறம்? சீதை பொன்னிறம், ராமன் என் நிறம். இப்போ புரியுதா? இதுக்கு மட்டும் சிரிக்கிறீங்க ஏங்க? என் நிறத்தை சொன்னால் அவ்வளவு சிரிப்பா? ராமன் என்ன நிறம்? நீல நிறம். அதை வர்ணிக்கணும். எத்தனை உவமை வைக்கலாம்? மையோ கண்மை. ராமன் எப்படி இருக்கான்? கண்மை. ஐயோ, தப்பு 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 தப்பு. ஏன் தப்பு? கண்மையை சில சமயத்தில் சிவப்பாக இருக்க பொண்ணுக்கு கண்மை போட்டால் அழகாக இருக்கும். எனக்கு கண்மை போட்டால் ஒரு ரூபாயை கண்டுபிடிக்க முடியாது, போட்டதே தெரியாது. சரிதானே? இன்னொன்று, அப்படி இழுத்து விட்டால் கன்றாவியாக இருக்கும், உள்ளுக்கப்பட்டால் எரியும். ராமன் எரிவானா? ஐயையோ, இவன் மையில் போப்பா. உவமை தப்பு, போ. யாரு? கவி சக்கரவர்த்தி. கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவி பாடும் அவன் சொல்றான். மையோ இல்லை, மரகதமோ. ஓ, மரகதக்கல்லு. மதுரை மீனாட்சி மரகதக்கல்லு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மரகதக்கல்லு, உத்தரகோசமங்கை நடராஜா மரகதக்கல்லு. ஒருவேளை மரகதக்கல்லோ? இல்லை இல்லை, அது கல்லு. ராமன் கல்லு இல்லை. ராமனை நினைச்சா மனசே கனியுமே, அவனை எப்படி கல்லுங்கிறது? போ, அதுவும் தப்பு. மையோ மரகதமோ மறிகடலோ. கடல், ஆமாம், அது நீல நிறம். ராமனும் நீல நிறம் இல்லை. கடல் தண்ணி உப்பு. ராமனை நினைச்சு பக்தியினாலே கண்ணீர் விட்டால் கண்ணீர் கூட இனிப்பாய் இருக்குமே. அப்போ ராமனை எப்படி உப்பு கடல்? அப்போ அதுவும் தப்பு. சே, மூணு உவமை போச்சே. மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ. ஓ, கரெக்ட், மலை முகில். ராமன் அது மாதிரி தான், கருமுகில் வண்ணன். இல்லை, தப்பு. ஏன்? மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாது, பெய்ய வேண்டிய
இடத்தில் பெய்யாது, பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யாது. பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். ராமன் கெடுக்க மாட்டான். இந்த ஓமையும் போச்சு. சே, 4 ஓமை எடுத்தேன், 4 வீணா போச்சே. யோசிக்கிறான். ஒரு வார்த்தை இவ்வளதையும் தூக்கி சாப்பிட்டுட்டான். என்ன வார்த்தை? பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. ஐயோ, சொல்ல முடியாத பொழுது என்ன பண்ணுவான்? ஐயோ. புரியுதா புரியலையா? வீட்டில் தீபாவளிக்கு அம்மா 100 லட்டு தயார் பண்ணினான். இந்த சின்ன பையன், அம்மா ஒரு லட்டு கொடுன்னு. போடா, தீபாவளி அன்றைக்கி தான் சாப்பிடணும், இப்போ சாப்பிட்டா சாமி அடிக்கும். அப்போ அன்றைக்கே பண்ண வேண்டியதானே, ஏன் 7 நாள் முன்னால் இன்றைக்கே பண்ணுற? அது அப்படித்தாண்டா, போடா. 100 லட்டு பண்ணி மேலே பரனில் தூக்கி வச்சு விட்டான். இந்த பையப்படி பார்க்குறேன், ஐயோ மேலே தூக்கி வச்சு விட்டாளே. அம்மா நல்ல வேலையா அடுத்த வீட்டில் டிவி பார்க்க போயிட்டான். இனிமேல் இடியே விழுந்தாலும் இப்போ வரமாட்டான். உடுத்தி இருக்கிற சேலையை யாராவது உறிஞ்சிக்கிட்டு போனால் கூட படம் முடிய விட்டுத்தான் ஒன்றுமில்லைன்னு தெரியும். அது படத்துலையும் ஒன்றுமில்லை, இங்கேயும் ஒன்றுமில்லைன்னு அப்போத்தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அம்மா வரமாட்டா. பையன் யோசித்தேன். இப்படி ஒரு டேபிளை இழுத்து அது மேலே ஏறினேன். எதுக்கு? லட்டு எட்டலை. சே, ரொம்ப கஷ்டப்பட்டேன். சின்னதாக ஒரு ஸ்டூல் ஒன்று அதுக்கு மேலே தூக்கி போட்டேன், ஏறினேன், எட்டலை. ஒரு முக்காலியை போட்டேன். 3 கால் இருந்தால் முக்காலி, 4 கால் இருந்தால் நாற்காலி. ஓடுகாலின்னா என்னன்னு கேட்காதீங்க, அது வேறு விஷயம். புரியுதா? அது மேலே போட்டேன். இப்போவும் எட்டலை. அவங்க அப்பா விட்டு கம்பராமாயண புஸ்தகம் இருந்துச்சு, அதை தூக்கி போட்டேன், ஏறினேன், எட்டலை. சீ, வேணாம் போ, இறங்கிட்டேன். லட்டு ராமன், இந்த பையன் கம்பன். மையோன்னு டேபிள் போட்டான், எட்டலை. மரகதமோன்னு நாக்காளி போட்டான், எட்டலை. மறி கடலோன்னு முக்காலி போட்டான், எட்டலை. மழை முகிலோன்னு ஒரு புத்தகத்தை வச்சான், எட்டலை. ஐயோன்னு கீழே குதிச்சுட்டான். பொய்யோ பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியாட குடையான். எங்க கடவுளை எழுதி பார்க்க முடியுமா? அதை காமிச்சுட்டான். இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அப்பர் சாமி தேவாரம். இந்த கை இருக்குல்ல, இந்த கைக்கு என்னங்க பெருமை? கவிமணி பாடுறாரு, கையின் சிறப்பு. நாடிய சீர் நாடடைய ராட்டுருட்டும் கையே. ராட்டை சுத்தினது மகாத்மா காந்தி. ராட்டை சுத்தித்தான் இந்த நாட்டையே விட்டு ஓட்டினார் அவங்களை. நாடிய சீர் நாடடைய ராட்டுருட்டும் கையே. நல்ல கதர் நெய்ய மிகு வல்லமைகொள் கையே. கதர் நெய்யறதுக்கு கை பயன்பட்டுனா சார், இதெல்லாம் சாதாரண சார். கவிதைன்னா அதில் உயிர் இருக்கணும் சார். கடைசியாக என்னமாவது இருக்கணும். யார் பாடுறா? கவிமணி பாடுறாரு. அடுத்த வரி என்ன? நாடிய சீர் நாடடைய ராட்டுருட்டும் கையே. நல்ல கதர் நெய்ய மிகு வல்லமைகொள் கையே. பாடியவாய் தேனூரும் பாரதியார் பாடல் பண்ணமய பாடுதற்கு பாணி கொட்டுங்கையே. பாரதி பாட்டை பாடுற பொழுது இந்த கை தாளம் போடுதடா, வேற என்னடா வேணும் இந்த கைக்கு? பாடியவாய் தேனூரும் பாரதியார் பாடல் பண்ணமய பாடுதற்கு பாணி கொட்டுங்கையே. கவிதைங்கிறது என்ன தெரியுமா? பேராசிரியர் முத்துசிவன் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் இருந்த புண்ணியவான். கவிதை என்பது வண்ணச் சிறகு தரும், மகத்தாக பாய்ந்து வரும், விண்ணகத்தே ஏறும், மண்ணோக்கி தாழும், தன்னமுத பாட்டி செய்க்கும், தாரகையின் ஊடு செல்லும், காணாதன காட்டும், கருதாதன கருதுவிக்கும், கல்லை கனியாக்கும், கடும் நஞ்சை அமுதாக்கும், கோடி வளஞ்சேர்க்கும், கோபுரத்தில் பொன் சேர்க்கும், எதனையும் அகல நோக்கும், ஆளப் பார்க்கும், அது இருளை ஓட்டும் இரவி, எழிலை ஊட்டும் சுரவி, தோண்ட தோண்டச் சுரக்கும், சுரக்க சுரக்க இனிக்கும். இது பேராசிரியர் முத்து சிவன். ஒன்று முடிச்சிடுறேன் அதோட. கடவுளால் முடியாத காரியம் உண்டா? சாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கேட்கலாமா? என்ன ராமன் சார் கேட்கலாமா? கேட்கலாம்.
கடவுளால் முடியாத காரியம் ஒன்று உண்டு. நம்மை விட்டு பிரிவது என்பது கடவுளால் முடியாது. நம்ம விட்டு பிரிஞ்சிடுவாரா? இந்த கோபிகா ஸ்திரீகளை இந்த கிருஷ்ணன் பார்த்தான். இந்த பாருங்க, நான் உங்களை விட்டு ஓடி போகிறேன்னா. நல்லா போய்க்க கிருஷ்ணா, நீ மட்டும் ஆண் பிள்ளையாக இருந்தால் என் மனசை விட்டு போ. ஐயோ முடியாதுன்ட்டேன். புரியுதா? என் மனசை விட்டு போய்யா. இமைப்பொழுதும் அதுதாங்க கவிதை. என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைக்கிற பொழுது கூட என் மனசை விட்டு யாரு போகலை? கடவுள் போகலை. நான் விட்டுற தயாராக இருக்கிறேன். நான் கண்ட குப்பையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவன் என்ன விட மாட்டேங்கிறான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கவிதையிலே திருவாசகம் தலையாய கவிதை. அப்படி கிடையாது. மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை ஒன்றை சொல்கிறார். சிவபெருமான் கடைசி காலத்தில் வந்து திருவாசகத்தை எழுதி வாங்கினாராம். திருவாசகம் எத்தனை பாட்டு? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது சார். திருவாசகம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. நினப்பில் வச்சுங்க. 50வது ஆண்டு விழாவில் யாராவது கேட்டால் சொல்லணும். திருவாசகம் எத்தனை பாட்டு? 658. புரியிறாப்பில் சொல்லவா? முடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. உங்களை பார்த்தா ஒரு வரி கூடுது. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. எத்தனை வாழ்க? வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க. எத்தனை வெல்க? 5 வெல்க. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்தொரினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. 6, 5, 8 முத்தன் திருவாசகம் 658 பாட்டு. என்ன நினைச்சா பாடினாரு. சிவபெருமான் பாடினா மாணிக்க வாசக சாமி வாய சச்சார். யார் பாடினா? சிவபெருமான். எழுதி வாங்கினாராம் கடைசி காலத்தில் 658 பாட்டையும். ஏன் எழுதி வாங்கினார்? ஊழிக்காலம்னு ஒன்று வருமா, எல்லாம் முடிஞ்சிடும். சிவபெருமான் மட்டும் தனியாக நிற்பார். அவருக்கு டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது, அதனால டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது. டிஓபி இருந்தால் டிஓடி உண்டு. அவர் எப்போ பிறந்தார்? அவருக்கு பிறவி இருந்தால் தானே கிடையாது. அதனால வயசும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, ஜாதி கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்தையும் சிவபெருமானை சேர்க்க முடியாது. அதனால தான் பார்த்தார், அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து 4 பேரை கீழே உட்கார வச்சுக்கிட்டு சொல்லாமல் சொல்லி ஞானத்தை கற்பித்தார். சரி, ஊழிக்காலம் வரும். அப்போ சிவபெருமான் தனியாக நிற்பார். அவருக்கு பொழுது போகணுமா இல்லையா? தப்பு. பொழுதை போக்கப்படாது, பொழுதை பயன்படுத்தணும். பொழுதை போக்கணுமா பயன்படுத்தணுமா? இந்த நேரம் இனிமே வருமா? வராது. பயன்படுத்தணும். சிவபெருமான் பார்க்கிறார், நாம் படிக்கக்கூடிய நூல் பயன்படு மாதிரி நான் படிக்கக்கூடிய நூல் உலகத்திலேயே ஒரு நூல், அதற்கு பெயர் திருவாசகம். எழுதி வாங்கிக்கிட்டாராம். இதை சொன்னது யார் தெரியுமா? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. இந்த காற்று அடிக்குது, வேற ஒன்றும் இல்லை. மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் ஊருக்காரர் பார்த்தீங்களா? கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. கண்ணதாசன்ட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த பேச்சு வந்துச்சு. அவர்கிட்ட கேட்டுங்க. என்ன தெரியுமா? ஏன் சிவபெருமானே வந்து எழுதினார்? ஒரு ஆளை விட்டு எழுதி வாங்கப்படாதா? கண்ணதாசன் சொன்னார், அவன் தப்பு தண்டாவாக எழுதிப்படுவேன். நம்மால் எத்தனை மிஸ்டேக் விடுறேன். காரிய லாயம்னு எழுதி வைக்கிறேன். காரிய லாயம். ராமயானம்.
ராமாயணம் என்ன ஆயிடுச்சு? ராமாயணம். ஏகாதசின்னு எழுத சொன்னால் ஏகதாசின்னு எழுதி வச்சுவிட்டேன். பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன், புள்ளத்தாச்சின்னு எழுதி விட்டேன். இவனெல்லாம் நம்ம ஊரில் படித்தவன். அதுக்காகத்தான் சிவபெருமான் அவரே போய் எழுதி வாங்கினாராம். சிவபெருமானே போய் எழுதி வாங்கின தமிழ் நம்முடைய தமிழ். மாணிக்க வாசகர் எந்த தமிழால் பாடினாரோ நம்முடைய தமிழ். குறுந்தொகை பாடலை ஜப்பானில் எழுதி போட்டிருக்காங்க. குறுந்தொகை ஏடு எங்கே கிடைச்சிது? செங்கோல் ஆதீனத்தில் சாமிநாத ஐயருக்கு கிடைச்சிது. ஜப்பானில் ரயிலில் எழுதி போட்டிருக்கான், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே. எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. எங்கள் அப்பாவையும் உங்கள் அப்பாவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. அட ஒன்று எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தனா செம்புல பெயல் நீர் போல, செம்மண்ணில் விழுந்த தண்ணீர் செம்மையாவது போலே ரெண்டு பேரும் மனமும் கலந்து விட்டது. காதலுக்கு இதைவிட சிறந்த பாட்டு கிடையாது என்று தமிழ் பாடலை ஜப்பான் ரயிலில் எழுதி போட்டிருக்கான். போய் பாருங்கள். போதும், மன்னித்து கொள்ளுங்கள், நேரம் அதிகமாக போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் நிறுத்தத்தான் பார்த்தேன். உங்கள் முகத்தை பார்த்தா நிறுத்த முடியலை. குற்றம் என்னுடையதல்ல. எனக்கு எப்போவுமே நான் என்ன கேட்குறது, நம்மெல்லாம் 3 மணி நேரம் பேசுகிற கட்டை இங்கே கொண்டாந்து 3/4 மணி நேரமும் 1 மணி நேரமும் கொடுத்தா தொடக்கம் கூட பண்ண முடியாது. ஆனால் எல்லாரையும் பார்த்தது மனதுக்கு மகிழ்ச்சி. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இந்த உரையை மீனாட்சி சொக்கலிங்க பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.